40 மீட்டர். மூன்று செகண்டுக்கு பிறகு திரும்பி பார்க்கிறேன் 40 மீட்டர். இந்த அறிக்கை வரையும். அப்ப இது என்ன? ஓய்வா சீரான வேகம்? ஓய்வு. ஓய்வு. அப்ப எங்களுக்கு முதலாவது நம்ம கதைக்கிறது ஓய்வு. ஒரே பார்வையில கீற போறோம். அன்னைக்கு ஒரு 8 வரைவு ஒரே லைன்ல வரும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கொப்பிகளையோ நோட்ஸ்களையோ ஒழுங்குபடுத்திக் கொள்ளும். ஓய்வுல வேக நேர வரைவு. இது வேகம் 0. வேகம் 0. எஸ்டி வரைபட படித்திறன் தரும். எஸ்டி வரைபட படித்திறன் தரும். வேகம். பிடி வரைபட படித்திறன் ஆர்முடுகள். ஆர்முடுகள் தரும். அப்ப ஆர்முடுகளும் இருக்காது. ஆர்முடுகள் 2 சந்தர்ப்பத்தில் இருக்கா. எப்பப்ப இருக்காது ஆர்முடுகள்? சீரான வேகம். சீரான வேகம், ஓய்வு ஆகிய 2 சந்தர்ப்பத்திலையும் ஆர்முடுகள் இருக்காது. சரியா? நான் கிட்டத்தட்ட ஒரே லைன்ல எல்லா வரைவையும் தர போறேன். கொஞ்சம் கவரேஜ் இல்லாம இருக்கு போல. கொஞ்சம் இருங்க வார். எழுதவான வார். கொஞ்சம் கவனிங்க, நான் போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன். சீரான வேகம். நேரத்துடன் இடப்பெயர்ச்சி சீராக அதிகரித்தல். சீரான வேகம். அப்ப நாங்க வேக நேர வரைவு பெறுவோம். சீரான வேகம் அல்லது மாறா வேகம் என்று சொல்றது. இத படித்திறன் மாறவில்லை. ஆகவே எங்களுக்கு இது சீரான வேகம். சீரான வேகத்திலையும் ஆர்முடுகள் 0. சீரான வேகத்திலையும் ஆர்முடுகள் 0. ஓகே. இப்படியே ஒரு 8 வரைவு கீற வேண்டி வரப்போகுது ஒரே லைன்ல. அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸை ஒழுங்குபடுத்துங்க. இது நான் போட்டோ எடுத்து போட்டு விடுறேன். இது கொஞ்சம் கவரேஜ் இல்லாம இருக்கீங்க. எழுத தொடங்கலாம். ஓகே. மூன்றாவது வேக நேர வரைவு இவ்வாறு இருந்தா என்ன சொல்வீங்க? இதென்ன? சீரான வேகம். அப்ப இது என்னடா? இதானடா சீரான வேகம் தம்பி. அப்ப இது என்ன? வேகம் அதிகரிக்கிறது. என்னது? ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள். ஓகே. வேக நேர வரைப்புல இவ்வாறு இருந்தால்
அது என்ன சொல்லுவீங்க? அதிகரிக்கும் ஆறுமுடிகள். வெரி குட். அதிகரிக்கும் ஆர்முடுகள் அல்லது வளரும் ஆர்முடுகள். படித்திறன் கூடுகிறது. படித்திறன் கூடுகிறது. இது குறையும் வேகத்தில் அதிகரிக்குமா? வேகம் கூடுதுதான், கூடுற வீதம் குறையும். அப்ப இது அதிகரிக்கும் ஆர்முடுகள், இது குறையும் ஆர்முடுகள், அல்லது வளரும் ஆர்முடுகள், தேயும் ஆர்முடுகள். அதிகரிக்கும் ஆர்முடுகளுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவு எவ்வாறு வரைய முடியும்? அதிகரிக்கும் ஆர்முடுகள், குறையும் ஆர்முடுகள், அதிகரிக்கும் ஆர்முடுகள், குறையும் ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள் என்றால் படித்திறன் மாறா, ஆர்முடுகள பெருமானம் மாறா. வளரும் ஆர்முடுகள் என்றால் ஆர்முடுகள் கூடு, ஆர்முடுகள் கூடும். தேயும் ஆர்முடுகள் என்றால் ஆர்முடுகள் குறையும், ஆர்முடுகள் குறையும். அதிகரிக்கும் ஆர்முடுகள், குறையும் ஆர்முடுகளுக்கு எஸ்டி கிராஃப் இருங்க. அதிகரிக்கும் ஆர்முடுகள் மற்றும் குறையும் ஆர்முடுகளுக்கு எஸ்டி கிராஃப் இருக்கு. எல்லா வரைவுகளையும் கீறணும், தெளிவாகவும் அழகாகவும் ஒரு நோட்ஸ் இருக்கணும். இது ரிவிஷன் நோட்ஸ், ஒரு ஷார்ட் நோட் மாதிரியே வச்சு கொள்ளலாம். இதெல்லாம் மாசக்கணக்கில் படிக்கிற விஷயங்கள். 2.1 மட்டுமே ஒரு மாசம் படிப்போம். பட் நம்ம இதை ஒரு நாள்ல படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு பாஸ் பேப்பருக்கு இறங்க போறோம். நீங்க வீட்டை போய் இன்றைக்கு 2.1 கிளியர் பண்ணணும். அடுத்தடுத்த நாட்கள்ல எக்ஸாம் நடக்கும். நான் என்ன படிச்சு தாரனோ அதுல எக்ஸாம் நடக்கும். அது மாடல் பேப்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் மெதுவா மெக்கானிக்ஸை படிச்சு கொண்டு வாங்க. ஓகே, நம்ம எங்களுக்கு என்ன ஆர்முடுகளா இருந்தாலும் ஒரே வரைவு.
என்ன ஆறுமுடுகளாக இருந்தாலும், அது வளரும் ஆறுமுடுகள், தேயும் ஆறுமுடுகள், என்ன ஆறுமுடுகளாக இருந்தாலும் எஸ்டி கிராஃப்ல எங்களுக்கு ஒரே வரைவு தான், ஒரே மாதிரியான வரைவு தான். அதுல நீங்க பெருசா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. வளரும் ஆறுமுடுகள், தேயும் ஆறுமுடுகள், என்ன ஆறுமுடுகளா இருந்தாலும் ஒரே வரைவு தான். ஓகே, அடுத்த எஸ்டி கிராஃப் பெற போறோம். கவனி, இதென்ன? எஸ்டி கிராஃப்ல இது என்ன? அமர்முடுகல். வெரி குட். சீரான அமர்முடுகளா, வளரும் அமர்முடுகளா, தேயும் அமர்முடுகளா? சீரான அமர்முடுகளை ஃபர்ஸ்ட் படிப்போம். 4, 5, 6. ஆறாவது சீரான அமர்முடுகள். ஓகே, வேக நேர வரைபுல வேகம் குறைந்து செல். இவ்வாறு வேகம் குறைந்து செல். ஆர்முடுகள் நேர வரைப்பு பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா? பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா? மைனஸ்ல. மைனஸ்ல ஒரு மாறாத நேர்கோடு வரும். மைனஸ்ல ஒரு மாறாத நேர்கோடு வரும். ஓகே, வேக நேர வரைப்பை பாருங்க. வேக நேர வரைப்புல இது என்ன? இந்த கோணத்தை பாருங்க. θ1 θ2 உள்ளுக்கு கோணம் போட்டிருக்கேன். θ1 பெருசா θ2 பெருசா? எது பெருசு? θ2. θ2 பெருசு. படித்திறன் கூடுகிறது. மைனஸ்ல படித்திறன் கூடுகிறது. அதாவது வளரும் அமர்முடுகள். மைனஸ்ல ஏ கூடுது. வளரும் அமர்முடுகள். நான் சொல்லிக்கேன், எஸ்டி கிராஃப்ல எல்லா வகை அமர்முடுகளுக்கும் அதே வரைவு தான். எஸ்டி கிராஃப்ல எல்லா வகை அமர்முடுகளுக்கும் அதே வரைவு தான். எஸ்டி கிராஃப்ல எல்லா வகை அமர்முடுகளுக்கும் அதே வரைவு தான். ஓகே, விடி கிராஃப் படித்திறன் என்ன செய்கிறது? படித்திறன் என்ன செய்யுது? குறைவு. படித்திறன் குறைவு. பாருங்க, உள்ளுக்கு இருக்கிற கோணத்தை பார்த்தாலே போதும். மைனஸ் படித்திறன் தானே. வெளியே இருக்கிற கோணம் பார்க்காம உள்ள இருக்கிற கோணத்தை பாருங்க. θ1 விட θ2 குறையுது. படித்திறன் குறைகிறது. ஆகவே அமர்முடுகள் குறையும். அமர்முடுகள் குறையும். அமர்முடுகள் குறைஞ்சா அது என்ன அமர்முடுகள்? குறையும் அமர்முடுகள் அல்லது தேயும் அமர்முடுகள். குறையும் அமர்முடுகள் அல்லது தேயும் அமர்முடுகள். எல்லா வகை அமர்முடுகளுக்கும் ஒரே வரைவு தான். எல்லா வகை அமர்முடுகளுக்கும் ஒரே வரைவு தான், மறக்கக்கூடாது. எஸ்டி கிராஃபை பொறுத்தளவுல எந்த ஆர்முடுகளுக்கும் ஒரே மாதிரியான வளை தான். எஸ்டி கிராஃபை பொறுத்தளவுல எந்த அமர்முடுகளுக்கும் ஒரே மாதிரியான வளை. அப்ப அதிகரிக்கும் தேயும் என்று நீங்க குழம்ப தேவை.
ஓகே, வரைபட கீறி முடிங்க. உங்களோட டியூட்டர் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளணும். போன்ல இருந்து அது சரி வராது. நீங்க கண்டிப்பா உங்களோட 2.1க்குரிய பாஸ் பேப்பர் கலெக்ஷன் போட்டிருக்கிறேன். கட்டாயம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க நாளைய கிளாஸ். அண்ட் அது போன்ல வச்சு அதுல ஜூம்ல பார்க்கணும், இங்க போன்ல பார்க்கணும், அது பெரிய சிக்கல். அப்படி படிக்கவும் முடியாது. சரி, இந்த வரைப்புகள்ல தான் கொஞ்சம் கூட கதைக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வரைவுகள், அநேகமா வரைவுகள் ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய கேள்வி. எந்த எக்ஸாம் பேப்பர்லயும் வரைவு கேள்வி இருக்கும், அதை நீங்க தவிர்க்க முடியாது. ஓகே, நோட்ல ஒரு விஷயத்தை போட்டுக்கொள்வோம். வளமையா தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு எஸ்டி கிராஃப். எஸ்டி வரைவின் படித்திறன் எதை தரும்? ஒரு எஸ்டி வரைவின் படித்திறன் என்ன கணியத்தை தரும்? வேகம். வேகம். படித்திறன் tan θ. tan θ என்பது y-அச்சிட ஆள்கூறுகளோட வித்தியாசத்தின் கீழ் x-அச்சிட ஆள்கூறுட வித்தியாசம். y-அச்சில மீட்டர், x-அச்சில செகண்ட். மீட்டர் செகண்ட் -1. ஆகவே வேகத்தை தரும். எஸ்டி வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். பரப்பளவு மீட்டர் செகண்ட் -1, சாரி, மீட்டர் தர செகண்ட். மீட்டர் செகண்ட் என்று எதுவும் கணியம் இருக்கா? அதன் பரப்பளவு அர்த்தமற்றது. எஸ்டி வரைவு உள்ளடக்கின்ற பரப்பளவு என்று ஒன்றில்லை. ஓகே, ஏன் போட்டு போமே. இப்ப பி எழுது. விடி கிராஃப் எழுதுங்க புள்ளே. தெரிஞ்ச விஷயம், திருப்பி நம்ம ஷார்ட் நோட் தான் எழுதுறோம். நீங்க உருவாக்குற ஷார்ட் நோட்டுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். இது புதுசா சொல்லித்தர விஷயம் இல்லை, நீங்க கவனிச்சிட்டு இருக்கிறது. இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். ஓகே, விடி கிராஃப் படித்திறன் தரும் 6 முடுகல். வெரி குட். விடி வரைவின் படித்திறன் எழுது.
மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கீழே செகண்ட் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் y அச்ச எக்ஸ் அச்சால பிரிக்கிறோம். y அச்ச எக்ஸ் அச்சால பிரிக்கிறோம். பரப்பளவு நடந்துட்டோம். சொல்லுங்க, பரப்பு எதை தரும்? இயங்கிய மொத்த இடப்பெயர்ச்சி. வெரி குட். இயங்கிய மொத்த இடப்பெயர்ச்சியை தரும். பரப்பு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் செகண்டையும் பெருக்கிறோம். மீட்டர் இடப்பெயர்ச்சி என்ற கணியம். அப்ப படித்திறனை கேட்டா பெரிய, பரப்பளவை கேட்டா பெருகுங்க. படித்திறனை கேட்டா வையச்சு எக்ஸால பிரிங்க. பரப்பு என்ன கணியம்னு கேட்டா பெருக்குங்க. எழுதலாம். சும்மா கேட்கிறேன், எழுத தேவையில்ல. எஃப்டி கிராஃப் நீங்க பிரிச்சோ பெருக்கியோ சொல்லலாம். ஒரு திசை நேர வரைபட பரப்பு என்ன கணியத்தை தரும்? உந்த மாற்ற வீதம். உந்த மாற்ற வீதமா? புல ஒரு விசை நேர வரைபட பரப்பு என்ன கணியத்தை தரும்? உந்த மாற்றத்தை. வெரி குட். உந்த மாற்றம். அப்ப நீங்க விலை கொள்ள வேண்டும். படித்திறனை கேட்டா பிரிக்கிறது, பரப்ப கேட்டால் பெருக்கிறது. அது எஃப்டி வரைவு, விசை நேர வரைவு, விசை தூர வரைவு, உந்த நேர வரைவு, எதா இருந்தாலும் சரிதான். ஓகே. நோட்ல இன்னொரு விஷயம் சொல்லித்தார். அது எனக்கு இப்ப கேள்வி செய்யும் போது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு. நேர்படித்திறன் வரைவு. கேள்வி செய்யும் போது இது உதவியா இருக்கு. இந்த எக்ஸ் அச்சோட y அச்சு அதிகரிக்கிறது. இது 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 எல்லாமே நேர்படித்திறனுக்குரிய வரைவு. நேர்படித்திறன் வரைவு கேள்வி செய்யும் போது அதை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும்.
மறைபடித்திறன் வரைவு. இந்த 6 வரைவும் மறைபடித்திறன் வரைவு. மைனஸ் படித்திறன். மறைபடித்திறனுக்குரிய வரைவு. எழுது. நேர்படித்திறனுக்குரிய வரைவுகளையும் மறைபடித்திறனுக்குரிய வரைவுகளையும் எழுதுங்க. அந்த 6 வரைவும் நேர்படித்திறன் வரைவுகள், மற்றைய 6 மறைபடித்திறன் வரைவு. ஓகே, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். மீட்டுவோம். தலைப்பு மாதிரி போடுங்க. பின்வரும் எஸ்டி வரைவுகளுக்கு பின்வரும் எஸ்டி வரைவுகளுக்கு பின்வரும் எஸ்டி வரைவுகளுக்கு நேரொத்த விடி வரைவுகளை வரைக. பின்வரும் எஸ்டி வரைவுகளுக்கு நேரொத்த விடி வரைவுகளை வரைக. பின்வரும் எஸ்டி வரைவுகளுக்கு நேரொத்த விடி வரைவுகளை வரைக. ஓகே, முதலாவது கேள்வி கிடைக்கோடு. முதலாவதுக்கு விட எப்படி வரும்? சொல்லுங்க.
கிடைக்கோடு. இந்த எஸ்டி வரைப்புக்கு இடப்பெயர்ச்சி நிற வரைப்புக்கு படித்திறன் இருக்கா? கிடைக்கோட்டுக்கு படித்திறன் இருக்கா? இல்ல இல்ல, பூச்சியம். இப்ப பூச்சியத்துல வரைப்பு வழங்கக்கூடிய மாதிரி ஒரு கோடு, வரைப்பு வழங்கக்கூடிய மாதிரி ஒரு கோடு, இதுக்கு படித்திறன் இருக்கா? மாறிலி பிரஸ்ல வெரி குட். பிளஸ் படித்திறன், தீட்டா மாறிலி, படித்திறன் மாறிலி, ஆகவே வேகம் மாறிலி. எஸ்டி கிராஃப்ட படித்திறன் மாறிலி, வேகம் மாறிலி. ஓகே, எஸ்டி கிராஃப்ட படித்திறன் மாறிலி, ஆகவே வேகம் மாறும். அதான் மாறாவேகம் என்று சொல்றேன். மூன்றாவது செய்யலாம். நீங்க சொல்லுங்க. T1 வரை இப்ப ஆக்சுவலா வந்து படித்திறன் பிளஸ் தான், இதுவும் பிளஸ் படித்திறன் வரைப்பு, இதுவும் பிளஸ் படித்திறன் வரைப்பு. நீங்க சொல்லுங்க, T1 வரைக்குமான படித்திறன் கூடயா, T2 வரைக்குமான படித்திறன் கூடவா? T1 வரைக்குமான படித்திறன் கூடவா, T2 வரைக்குமான படித்திறன் கூடவா? T1 வரை கூட. T1 வரைக்குமான படித்திறன் உயர்வானதாக இருக்கும். அதற்கு உயர்வான பெருமானத்துல ஒரு மாறாத நேர்வு. அதுக்கப்புறம் படித்திறன் குறைவு, அதுல ஒரு மாறாத நேர்வு. அவ்வளவு செய்யலாம். ஓகே, இதை சொல்லுங்க. ஆரம்பத்துல படித்திறன் கூடவா, இறுதியில படித்திறன் கூடவா? T2 கூட. Eta2 ஆரம்பத்துல குறைவான ஒரு வேகத்தை காட்டி படித்திறன் குறைய, வேகம் குறைய, பின்னர் T2 வரைக்கும் அதிகமான வேகத்தை காட்டும். ஓகே, இந்த வரைவிட படித்திறன் நேர் படித்திறனா மறை படித்திறன்? நம்ம நேர்படித்திறனுக்குரிய வரைவு பார்த்திருக்கோம், மறைப்படித்திறனுக்குரிய வரைவும் பார்த்திருக்கோம். இந்த வரைவு நேர்படித்திறனா மறைப்படித்திறனா? மறைபடுத்து. மறைப்படித்திறன், மறைப்படித்திறன். ஆகவே வேகம் மறையில மாறாமல் வரும்.
5 6 செய்யலாம். T1 T2 T3 நான் உங்களுக்கு ST தருவேன், நீங்க VT தரணும். சரி, இதுல வந்து இரண்டு வரைவுகளுமே மறைப்படுத்திறனா நேர்படுத்திறனா? மறைப்படுத்துறேன். மறைப்படுத்திறன். இல்ல ஆரம்பத்துல படித்திறன் கூட இருக்கா, இறுதியில படித்திறன் கூட இருக்கான்னு பார்க்கறதுக்கு நீங்க உள்ள இருக்கிற கோணத்தை பாருங்க. மைனஸ் படித்திறன் என்பதால் மைனஸ் படித்திறன் என்பதால் உள்ள இருக்கிற கோணத்தை பாருங்க. ஆரம்பத்துல படித்திறன் உயர்வா இருக்கா, இறுதியில உயர்வா இருக்கா? இறுதியில். இறுதியில. வெரி குட். ஆரம்பத்துல குறைவான படித்திறனை காட்டி அதுல T1 என்று வரைவுல அச்சுக்கு கீழே போடும். அப்புறம் நீங்க படித்திறனை கொஞ்சம் கூட காட்டுங்க. வரைவு எல்லாமே மைனஸ்ல இருக்கணும். அங்க T2 வந்து போடுங்க. இப்படி எழுதலாம். விடையிலையும் கேள்வியில இருக்கிற மாதிரி தான் டைம் இருக்கும். டைம் அச்ச வந்து அங்க இங்கன்னு மாறி வரக்கூடாது. ஓகே, ஆறாவது இரு வரைவுகளும் நேர்படித்திறனா மறைபடித்திறனா? மறைபடித்திறன். மறைபடித்திறன்னா நீங்க உள்ள இருக்கிற கோணத்தையே பார்க்கலாம். θ1 θ2ல எது பெருசா தோணுது? θ1. θ1. ஆகவே வரைவுல கேள்வியில இருக்கிற T1 T2 முதலாவது குறிங்க. கேள்வியில் இருக்கிற T1 T2 முதலாவது குறிச்சிட்டு ஆரம்பத்துல படித்திறன் உயர்வாக மைனஸ்ல உயர்வான பெருமானம், மைனஸ்ல தாழ்வான பெருமானம். ஏழாவது செய்யலாம். ஓகே, ஏழாவதுல இந்த முதலாவது 0 to T1 இது நேர்படித்திறனா மறைபடித்திறனா? நேர். இது நேர். T1 to T2 படித்திறன் என்ன? 0. வெரி குட். T2 to T3 படித்திறன் என்ன? பிளஸ் மைனஸா? பிளஸ். பிளஸ். ரெண்டும் ஒரே சாய்வு எடுத்துக்கொள்வோம். ரெண்டும் ஒரே சாய்வு. இதுவும் தீட்டா சாய்வு, இதுவும் தீட்டா சாய்வு. வரைவு முழுக்க பிளஸ்ல தான் வரும். மைனஸ்ல எதுவும் வரப்போறது கிடையாது.
வேகநேர வரைவு ஃபுல்லா பிளஸ்ல தான் வரும். நேர்படுத்திறன் ஒரு பெருமானம் மாறாம இருந்து கொஞ்ச நேரம் பூச்சியமாக இருந்து பின்னர் நேர்பெருமானமாக இருக்கும். அதான் அதற்குரிய விட. செய்யலாம். அடுத்த கேள்வி எழுது. கேள்வி எழுதுங்க. இதெல்லாம் ஒரு மீட்டல் தான். நீங்க இன்றைக்கு நைட்டுக்கு போயிட்டு உங்களோட வரைவுகள் நோட்ஸை படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம்ல போடுவேன். எஸ்டிஏ பிடியா மாத்திர கேள்வி போடுவேன். இப்ப வரைவு போய் படிச்சிடணும். உங்களோட சேர உங்களுக்கு தந்த கேள்விகளை போய் செஞ்சு பார்க்கணும். நல்ல பிராக்டிஸோட வரணும். T1, T2,
T3 T4. குரூப்ல போடப்படுது. மைக்கை மியூட் பண்ணணும். குரூப்ல போடப்பட்டிருக்கு.
மெதுவா கீறாக்கள் குரூப்ல இருக்கிற படத்தை பார்த்துக்கிறங்க. இருபத்தி 7 கேள்விகள். ஓகே, 27 கேள்விகள். இதை நான் போட்டோ எடுத்து போடுறேன். நீங்க இதுல உள்ள எல்லா எஸ்டி கிராஃபையும் பிடி கிராஃபாக மாற்றிக்கொண்டு வரவாள். இதுல உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹைராக்கில போகுது. சரிதானே? அப்ப இன்றைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட்டா முடியுது. பிள்ளைகள் நாங்க ஒரு மாதிரியாக 2.1 கைனடிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் தியரியில பேசிட்டோம். அப்ப நாளைய கிளாஸ்ல வந்து கண்டிப்பா அந்த டியூட் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், பாஸ் பேப்பர். அப்போ ஒரு சில ஆட்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. கொஞ்சம் கவனிங்க, நான் இதை போட்டோ எடுத்து போடுறேன், கொஞ்சம் கவனிங்க. ஓகே, கவனிங்க. என்னன்னா அந்த டியூட்டை வந்து கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு செய்வோம். நாளைக்கு உங்களுக்கு இந்த இது வரைக்கும் நான் படிப்பிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் இருக்கும். மிச்சம் இல்லை, ஒரு 10 MCQ அல்லது 15 MCQ இந்த 2.1. ஸோ உங்களோட தியரி நோட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது எனக்கு இதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா தான் இருக்கும். போன முறை வந்தாக்களும் இருப்பீங்க, அது தெரியல. புதுசா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நானும் புதுசு, எனக்கு நீங்களும் புதுசு. ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பா தேவை. உங்களோட ஃபீட்பேக், அதாவது இந்த கிளாஸ் நீங்க வந்திருப்பீங்க, ஸோ இந்த கிளாஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கா, உங்களுக்கு ஸ்லோவா இருக்கா, அடுத்த ஸ்பீட் உங்களுக்கு போதுமா இருக்காங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா எனக்கு அனுப்பி வைங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாஸை நான் வந்து இன்னும் மோடிஃபை பண்ணலாம். ஓகே, இந்த கிளாஸ் முடியுது. இந்த வரைப்பை கம்ப்ளீட்டா கீறிக்கொள்ளுங்க, எழுதி முடிச்சாக்கள் போகலாம்.